ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு ஒருத்தர் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அவங்க ரெண்டு பேரும் ப்ராப்பராக சொல்லிக்கவே இல்லை. ஆனால் அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்து விட்டுட்டு போயிடுறா ஹீரோவை. எதனால அவள் விட்டுட்டு போனா அப்படின்றது ஹீரோவுக்கு தெரியவே இல்லை. 10 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கான். அவள் எப்போ இந்த ஊருக்கு திரும்பி வருவா அவளை வந்துட்டு பழி வாங்கணுன்றதுக்காக. அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஹீரோவுக்கு அமையுது. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்தது, எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்க, இவங்களோட ஈகோ எப்படி கொண்டு போகுது இவங்களோட லைஃப்ன்றது தான் ஸ்டோரி. ஸோ இப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே நேரத்துக்கு அங்கே பக்கத்துலேயே வந்து ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு தட்டுங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு உங்களுக்கு பெருசாக கமெண்ட் அடிக்க டைம் இல்லை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஹார்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேர் வந்து ஹான். இவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அடே மச்சான், நீ ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு. அதாவது நீ வந்து ஸ்கூல் டேஸில் லவ் பண்ண இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஊருக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அடடா, இதுக்காக தான்டா நானும் இவ்வளோ நாளும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் பண்ணுறதில்ல. அவள் வந்துட்டு இந்த ஊரை விட்டு மறுபடியும் துண்டை காணும் துணியை காணணும் ஓடணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ வேகமாக ஓடி வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட, என்ன ஆச்சு, சூயு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினோட பேர் சூயு. அப்போ உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, சடனாக வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களும் அவங்க அப்பாவும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. மற்றபடி அவளோட ஃபோன் நம்பர் என்ன, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுக்காக போனாங்க எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அடியே பாதி, நான் அடி வந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீயாவே வந்து என்னை துரத்தி லவ் பண்ண. நான் வேண்டாம் விலகி போயிடுன்னு தான் சொன்னேன். ஆனால் என் மனசில் காதல் வர நேரத்துக்கு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, நீ மட்டும் என் கையில் மாட்டின, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சபதம் எடுத்தவன் தான் நம்ம ஹீரோ. டே மச்சான், உண்மையாகவே பழி வாங்க போறியா, எதனா அவசரப்பட்டு பண்ணிட மாட்டேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பயப்படுறான். அவள் என்னடா பண்ணா, அவள் என் கூட அந்த அளவுக்கு ஃப்ளர்ட் பண்ணி என்னை வந்து லவ் பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டுட்டு பாதியில் விட்டுட்டு ஓடினா இல்லையா, அவளையும் நான் பழி வாங்கியே ஆக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான் இவன். சரி ஓகே, நான் இப்போயே உனக்கு அவள் இருக்க இடத்த லொக்கேஷனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை ஃப்ரெண்டுக்காரன் அனுப்புகிறான். அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தா ஒரு காஃபி ஷாப் தான். அங்கே ஒரு கப்பல் நின்றுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஒருத்தர் ஃபீல் பண்ணி சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க போல். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஐயய்ய ரொம்ப கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ தாங்க நம்மளோட ஹீரோயின் சூயு. இவ வந்துட்டு இந்த காஃபி ஷாப்போட ஓனர். ஆனால் இவளுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் இவ தான் பார்த்துக்கிறா. அடடா, இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியல மேடம். அவங்க வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அளவுக்கு சாரியே டச்சிங்காக கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயின், ஆமாம், இந்த கன்றாவிக்கெல்லாம் எனக்கு நேரமும் கிடையாது, இவங்களை பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, தயவு செஞ்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. மேடம், இப்போ தான் உங்களுக்கு 28 வயசு ஆகுது, அதுக்குள்ளே என்னவோ விரக்தின் உச்சத்தில் இருக்க மாதிரி பேசுகிறீங்க. நீங்களும் வந்துட்டு லவ் கிவ் பண்ணாதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஏன் மேடம், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து லவ்வே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அப்போதான் ஹீரோயினோட சைடில் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆசையாக ஹீரோயின் அங்கே போயிருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் கேட்டிருக்கான், ஏண்டா அந்த சூயு நீ வந்துட்டு உண்மையாகவே லவ் பண்ணுறியா, அவள் டெய்லி உனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கறது என்ன, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது என்னன்னு ஒரே செம்மையாக போயிட்டுருக்கே உங்களோட லவ் மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்லிடுறான், டக்குன்னு பார்த்தா லவ்வாவது மண்ணங்கட்டியாவது, அவ கிளாஸ் என்ன என்னோட கிளாஸ் என்ன, என்னடா நீ பேசுகிற, எல்லாத்துக்கும் ஒரு தகுதி தர வேணாம். அவளும் வந்துட்டு எப்போ பாரு ஏதாவது ஒரு லோ கிளாஸான ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா, நான் அதெல்லாம் சாப்பிட கூட மாட்டேன், அப்படியே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும்.
இத்தனை நாளும் இவன் பின்னாடியே சுற்றி சுற்றி இவளாவே லவ் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால தான் வந்துட்டு இவனுக்கு நம்ம மேலே கொஞ்சமும் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இந்த லவ்வே தேவை கிடையாது, இந்த ஊரே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அசிங்கப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போதான் மறுபடியும் வந்துட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தேடி இந்த காஃபி ஷாப்க்கு வந்துடுறான். ஏண்டி என்னை இத்தனை நாளாக தவிக்க விட்டுட்டு நீ சந்தோஷமாக தான் இருக்க, இன்னமும் பார்த்தா பூரிப்புல செம்ம அழகாக தான் ஆயிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெறியா நின்றுக்கிட்டு இருக்கான். இவனாவே இது வரைக்கும் ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லி போனதே கிடையாது. இவனுக்கு ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காட்டினதும் கிடையாது. ஆனால் ஹீரோயின் தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுனா வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பையன் வரான். அவன் ஒரு பொக்கையோட நின்றுக்கிட்டு இருக்கான். எதுக்குடா இவன் இங்கே நின்றுட்டு இருக்கான் இப்படி அப்படின்னு பார்க்கும்போது இவன் ஹீரோயினோட சின்ன வயசுல பக்கத்து வீட்டு நெய்பர் போல இருக்கு. ஹீரோயின் ஊருக்கு வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நான் சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ தான் ஊரை விட்டு போயிட்டு நான் சொல்றதுக்குள்ள உனக்காகவே இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஐயோ இவனோட நம்மளை விட முந்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக உள்ளே வரான். இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ரிங்கு காமிச்சு எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, சாரி பாஸ் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், நம்ம ஹீரோவோட ஹார்ட் சுக்கல் நூறாயிடுச்சு. ஏய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காரன். இல்லடா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் ஹீரோ. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் மேடம் இதே கதையே விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது போலியான ரிங்கு, ஹீரோயினுக்கு கல்யாணம்லாம் ஆகலை. யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு போய் சொல்கிறா போல. போலிருங்க, அப்பாடா என் மனசுல இருந்த பாரமே இறங்கி போச்சு, குடுறா பொக்கையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஹீரோ போறான். எதுக்கு மேடம் எல்லாருக்கிட்டையும் நீங்க இதே கதையை விட்டுட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தரை நீங்க செலக்ட் பண்ணி லவ் பண்ணலாமே அப்படின்னும் போது எனக்கு இந்த ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு ஆம்பளைங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வழிஞ்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஐயோயோ மறுபடியும் நீயா என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகுறா. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ எதுக்கு என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கோவமாக கேட்கும் போது நீ தான் என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் ஊரை விட்டு ஓடி போயிட்ட. நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நம்மளோட பழைய கணக்கெல்லாம் தீர்த்து தானே ஆகணும், நம்ம அப்பயே பாதியிலேயே விட்டதை நம்ம இப்பயாவது கண்டினியூ பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, எல்லாரும் பிடி கிளாஸ்க்கு போயிருந்தாங்க, நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்போ திருட்டுத்தனமாக தூங்கிட்டு இருந்த என்ன நீ கிஸ் பண்ணியே, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். ஆனால் அது கூட யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஐயோ இவன் முடிச்சுக்கிட்டு இருந்தானா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகிடுறா. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி கேஸ் கொடுத்துட்டா போல. இது எல்லாத்துக்கும் நீ பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது இதை பார் மரியாதை இங்கேருந்து கிளம்பு, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னமும் அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளுறா. ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது, நீ தான் என்னை தருத்தி லவ் பண்ணி என்னை லவ் பண்ண வச்சுட்ட, அதனால இப்போ எனக்கு காதல் வந்துடுச்சு, நீயும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு தெரியும் உனக்கு ஆல்ரெடி என் மேலே காதல் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் துளி கூட கிடையாது, அப்போ அறியாத வயசில் தெரியாமல் ஏதோ சின்ன பிள்ளை தப்பு பண்ண மாதிரி நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு மூளைலாம் வளர்ந்துடுச்சு இல்லையா, அதே தப்பு மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மனுஷங்களை பற்றி உனக்கு மனசில் என்னதான் நினைப்பு இருக்கு, நீ ஏன் வேணும்னா வேணும் வேணானா வேணாம், அடுத்தவங்களுக்கு நீ எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. என்கிட்ட இந்த சீனெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லா குப்பையும் மாதிரி தான், நீயும் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பொக்கையை பிடிங்கி தூக்கி கடா சிறா. எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், 1 வருஷம் என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த, நீ என்னென்னலாம் பண்ண என்னை அடையிறதுக்கு, இது எல்லாமே இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மரியாதையாக வாயை மூடு அப்படின்னும் போது அப்போனா வா நம்ம 2 பேரும் தனியாக போய் பேசிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோயின் வந்துட்டா, அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஹீரோயினுக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ அது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்டர் பண்ணி வச்சிடறானா. ஹீரோயினும் எல்லாத்தையும் பார்க்குறா. என்னதான் உனக்கு பிரச்சனை, சீக்கிரம் என்ன ஏதுன்னு சொல்லி முடியும் அப்படின்னு சொல்லும் போது நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் படிப்பேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ எதுக்கு ஃபைனல் இயர் அன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடி போயிட்ட, அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் ஏன் சேரலை அப்படின்னு கேட்குறான்.
அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு பழைய விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்து இருக்காரு. அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பையனை வந்து இவ லவ் பண்றா அப்படின்றதும் தெரியும். அவன் கிட்ட வந்துட்டு லவ் சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து பதில எதிர்பார்க்கறான்றதும் தெரியும். இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்றதையும் போய் வீட்டுல சொல்லி பயங்கரமா அழுதுருக்கா. அப்பதான் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கவலைப்படாதம்மா, எனக்குமே இங்க பிசினஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதனால நான் புது பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நம்ம 2 பேரும் வேற எதனா ஒரு ஊருக்கு போயிட்டு நானும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நீ உன்னோட லைஃபையும் புதுசா ஸ்டார்ட் பண்ணு, புது ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கு தான் ஹீரோயின் வந்து என்ன சொல்றா இப்ப அப்படின்னு பார்த்தா, நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எங்க படிக்கணும் எங்க படிக்க கூடாதுன்றதை நான் தான் டிசைட் பண்ணும். அதை ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றா. நீ என்ன மாதிரி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டு போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ அசால்ட்டா வந்துட்டு என்னை லவ் பண்ணி என் பின்னாடியே சுத்திட்டு நீ என்னை பாதியில் விட்டுட்டு போயிட்ட. ஆனால் அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் பார்த்தாலும் லவ்வே தோணலை, ஃபீலிங்ஸே வரல அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு குடிச்சிட்டு இருந்த தண்ணியே பிறக்க ஏறிடுது. ஏண்டா உனக்கு அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுக்கு லேகியம் எதனா வாங்கி சாப்பிட்றா, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பங்கமாக கலாய்க்கிறா. அடியே நான் அந்த ஃபீலிங்ஸை சொல்லலடி, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் லவ் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு கலாய்க்கிறான் அவன். பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுக்குறான். அப்போ அதில் பார்த்தா இந்த அவகாடோ இருக்கு இல்லையா, அதில் ஒரு சாஸ் பண்ணியிருப்பாங்க போல க்ரீம் மாதிரி, அதை வச்சு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வந்து அவகாடோ அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஏன் இவனுக்குமே தான் தெரியும். 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போவும் வந்துட்டு உனக்கு என் மேலே கொஞ்சமும் அக்கறையே இல்லை, பாய்சன் வச்சு என்னை கொன்னுடலாம் அப்படின்னு நினைக்கிற, அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடி சுற்றுற, இதை நான் எந்த வகையில் நம்புறது? தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் என்னோட புது வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கேன், உன் பின்னாடியே நான் சுற்றினேன் தான், அதெல்லாம் உண்மைதான், ஆனால் அது எல்லாத்தையும் இப்போ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இவன் அவக்கடை வந்துட்டு ஆர்டர் பண்ணவே இல்லை, அவங்க பிளேட் மாத்தி இங்க வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க பண்ண தப்புக்கு இவ என்ன பங்கம் பண்ணிட்டு போயிட்டாலே, இதுக்கப்புறம் மறுபடியும் இவளை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு குலுங்கி அழுதுகிட்டு இருக்கான். ஐயோ என்னடா இவன் இவ்வளோ அளவுக்கு சென்டிமெண்ட் ஆகிட்டான், இவ்வளோ எமோஷ்னல் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். டேய் விடுடா, என்ன எதுன்னு பார்ப்போம், அப்படியே செட் ஆகலனா கூட அவளை விட்டுட்டு லைஃப்பில் எத்தனையோ பொண்ணுங்க வருவாங்கடா, அவங்கள பார்த்துட்டு போ, அதை விட்டு இப்படிலாம் ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவன் கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான் இன்ட்ரெஸ்டா. இவன் தான் அவன் வந்து குலுங்கி அழுதுகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டான். என்னடா சொல்லிட்டு இருக்க, எதுக்குடா லூஸ் மாதிரி பேசுற, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் முடிவெடுத்தா எடுத்தது தான், அவ தாண்டா என்னோட காதலி, அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவ என்னை காதலிச்சு ஆகணும், மறுபடியும் என் பின்னாடி லோலோன்னு சுத்தணும் அப்படின்னு சொல்றான். சரிடா நீ தெளிவா இருக்கன்னு எனக்கு புரியுது, ஓகே நீ அதையே பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். வேற இவன் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, சந்திரமுகியாவே மாறிட்டான், இவன் முடிவை மாத்திக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அரக்கி இருக்க மாதிரி அவன் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்குன்னா அழகா இருக்கனா, ஹேண்ட்ஸமா இருக்கானா, அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டே உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுடா, டே எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா, என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காத அப்படின்னு ஃப்ரெண்டு வேற சொல்றான். அட பைத்தியமே, நான் அழகா இருக்கேன் ஹேண்ட்ஸமா இருக்கேன், மறுபடியும் என்னோட மூஞ்சிக்கு அவ வேவா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படி சொல்ல வரியா, இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ சின்னதா சிறுத்தை குட்டி மாதிரி செம்மையா சிக்குன்னு இருந்தடா, ஆனா இப்போ அந்த அளவு இருக்கியா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிடுறான். இப்போ வந்து ஹீரோயினோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வர சொல்றான். அவனுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றான். அவ என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, அவங்க அப்பா யாரு, அவங்க அப்பா என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடுறானுங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க போறோமா, நீயும் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா ஃப்ரெண்டு அவரோட பையனோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு புரிஞ்சிடுது, அப்பா உண்மையை சொல்லு, இது பிளைண்ட் டேட்டா அப்படின்னும் போது, அம்மா அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம், அதே நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா, கம்பெனி கொடுப்பானே உனக்கு அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாரு. இவளுக்கு நல்லாவே புரியுது. அப்போ அங்கே 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். பாத்தியாடா 2 பேரோட பேரு செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க.
அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேற இதே இடத்துக்கு தான் வரானுங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக. டே வேணாண்டா ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அவங்க 2 பேரும் அப்பாங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஆமாம் என்னை வந்து பிடிக்கல, லவ் பண்ண மாட்டேன் அது இதுன்னு எக்கச்சக்கத்துக்கு கதை பேசினா, இப்போ என்ன அவள் வந்துட்டு கல்யாணத்துக்காக பிளைண்ட் டேட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கா, அவளை விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நம்பருக்கு விடாமல் கால் பண்ணுறான். ஹீரோயினும் பார்த்துட்டு இவனுக்கு எப்படா நம்ம நம்பர் தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறா. கண்டினியூவாக விடாமல் ஹீரோயின் எடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஃபோனை. அவங்க அப்பாவே, ஏமா அது என்னன்னு பாருமா, எதனா முக்கியமான காலாக இருக்க போது நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்கே தான் நின்றுட்டு இருக்கான்றத பார்த்துடுறா. மரியாதையா என் பின்னாடியே வா, எதுக்காக தான் என் உயிரை வாங்குறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு இடிச்சிட்டு போறா கடுப்பில். எதுக்காக என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன், என் ஃபோன் நம்பர் எதுக்காக வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லி கோபமாக திட்டிக்கிட்டு இருக்கும் போது, நான் தான் சொன்னேனா இல்லையா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க பிளைண்ட் டேட்டுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, அது என்னோட இஷ்டம், நான் வந்து அவனை டேட் பண்ணுவேன், இல்லை அவங்க அப்பாவை கூட டேட் பண்ணுவேன், ஏன் அவங்க தாத்தாவை கூட டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறா. இதை பார், எனக்கே இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நான் ஒத்துக்கிறேன், நீயே வின் பண்ணிட்ட, நீ வந்து என்னை அடைஞ்சிட்ட, நீ எதை ஆசைப்பட்டியோ அதை சாதிச்சிட்ட, நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிச்சு பைத்தியக்காரா, அதெல்லாம் அறியாத வயசுல ஏதோ பண்ணேன், உன் மூக்கிற கட்டைக்கு இப்போ அந்த சீன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. சரி ஓகே, நீ சொல்கிறதே உண்மையாக கூட இருக்கட்டும், ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், நான் என் மனசார சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் 10 வருஷமாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணியோ அதை விட அதிகமாக நான் இப்போ உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது, உனக்கு லவ்னா என்ன அப்படின்னு தெரியுமா, சும்மா லூசுத்தனமாக இந்த மாதிரி எல்லாம் பேசாத, ஒரு பொண்ணு உன் பின்னாடியே சுத்துறா அப்படின்றப்போ அவன் மேலே உனக்கு கொஞ்சமும் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு, அவளை நீ கீழ்த்தரமாக தானே பார்த்த, ஆனால் இப்போ உனக்கு என் மேலே லவ் வந்துருச்சா அப்படின்னும் போது இப்போ தான் இவனுக்கு புரிய வருது. அன்னைக்கு நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டா போல ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நீ நான் பேசினதை கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அன்னைக்கு தான் நல்லது நடந்தது என்னோட வாழ்க்கையில், என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணெல்லாம் கலங்கி அழவே ஆரம்பிச்சிட்றானா. ஃப்ரெண்டுக்காரன் சரிடா விடுடா, அது எப்போவோ நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவளுக்கு அது காயப்பட்டிருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ அவள் பின்னாடியே சுற்றி இன்னும் டார்ச்சர் கொடுக்காத, அவளை விட்டுடு, நீ உன்னோட வேலையை பாரு, அவள் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியெல்லாம் என்னால் விட முடியாதுடா, நான் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், நான் வெறுப்புல தான் இருந்தேன், ஆனால் அது வெறுப்பே கிடையாது, அவள் மேலே நான் வச்சுட்டு இருந்த லவ் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினோட அப்பா என்ன கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த வீடெல்லாம் கட்டிடுவாங்க, இல்லை ஆஃபீஸ் எல்லாம் கட்டிடுவாங்க, இன்டீரியர் டிசைனிங் மட்டும் வேறு ஒரு கம்பெனி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிக்காக ஹீரோயின் வந்து ஒருத்தர் கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கா. 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த கிளைண்ட் இருக்கார்ல, இவருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்டு. ஹீரோயின் எங்கே போனாலும் இவன் விட மாட்டான் போல இருக்கு. இப்போவும் வந்துட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போவும் இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, பிளைண்ட் டேட்டுக்கு தான் மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். என்ன விட்டுட்டு இன்னொருத்தன் கூட வாழ்ந்துடலாம் நீ கனவுல கூட நினைச்சிடாதடி அப்படின்ற மாதிரி வேணும்னே என்ன பண்றான்னா, ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துடுறான். அந்த ஆள் கிட்ட வந்துட்டு இவளோட லவ்வர் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, டார்லிங் செல்லம் பேபி அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கடுப்பாயிரா, அடே நான் பிசினஸ் பத்தி பேச வந்திருக்கேன்டா, இந்த மாதிரி லூசுத்தனமா எதனா பண்ணி ஒழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாயை போத்துறா. ஐயோ செல்லம், எனக்கு தெரியாதா நீ கிளைண்ட்டை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளைண்ட்டை எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இவரோட ப்ராஜெக்டை உனக்கு தான் கொடுப்பார், நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ப்ரோ ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு எங்கே இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு நினச்சி தானே நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உண்மையாகவே எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் மறந்துட்டேன், நான் கொஞ்சம் இப்போ கிளம்புறேன், உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி தனியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அவனை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஏண்டா கிறுக்கு பயில கோமாளி மாதிரி வந்துட்டு எங்கே போனாலும் ஏண்டா என் உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. என்னது கோமாளி மாதிரியா, பார்த்தல எனக்கு தெரிஞ்சது, அப்பயே அவன் கண்ணை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்தது, உன்னை அவன் பார்த்த பார்வையே சரியில்லை, இப்போ என்ன சொன்னான் பாரு, அவன்லாம் ஒரு கிளைண்டா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. என்ன நீ கடுப்பேற்றதெல்லாம் போதும், இன்னைக்கு எனக்கு மோடியே கெடுத்து விட்டுட்ட, தயவு செஞ்சு என் பின்னாடி மட்டும் வந்து இன்னும் டார்ச்சர் கொடுக்காத, கொன்னாலும் கொன்னுடுவோம் உன்னை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காண்டா கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. யோயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு
எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்காரி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவ 40 வயசு ஒரு அங்கிளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அவரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் மோதிரத்தையும் போட்டு ப்ரொப்போஸும் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு இது தெரிஞ்ச உடனே, ஏன்டி நீ இப்படி அவசரப்படுற, நான் ஒரே ஒரு வருஷம் லவ் பண்ணடி, அதுக்கு 10 வருஷம் கழிச்சு இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஆள் 40 வயசு ஆகுது, என்ன மாதிரி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது, ஏன்டி நீ அவசரப்படுற அப்படின்னும் போது, இல்லை நான் ஒத்துக்கிட்டேன், வேற வழியே இல்லை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இமீடியட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ ரொம்ப அவசரப்படுறடி அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. நீ ஏன் நேரில் வந்து பாரு, அவரை உனக்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையே கன்வின்ஸ் பண்ணுறா இவ. நம்ம ஹீரோவோட அங்கிளை காட்டுறாங்க. அங்கிள் அப்படின்னு பார்த்தா தாய் மாமா. அவருக்கு 40 வயசு ஆகுது, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ஆள் இவர் தான் போல இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, என் ஆள் அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு டின்னருக்கு என்னை கூப்பிட்டுருக்கா, நீ தான் என் கூட வரணும் சும்மா துணைக்கி அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடும் போது அவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். இதை பாருடா, இன்னமும் நீ ஸ்கூல் பையன் மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க, ஆனால் இப்போ தனியாக நீயே பிஸ்னஸை பார்த்துக்கிற அளவு வயசு உனக்கு வந்துடுச்சு, நீ கொஞ்சமும் பொறுப்பே இல்லாம இருக்க, உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருக்க ஒரே பேர குழந்தை நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், தாத்தாவோட மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்காத, இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல முக்கியமான ஆளுங்கெல்லாம் வருவாங்க, நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவங்களும் அதே பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க போல. எப்படியாவது இங்க இருந்து ஒரு 4-5 கிளைண்ட்டையாவது நம்ம கம்பெனிக்கு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க பேசிட்டு இருக்க சில ஆன்ட்டிங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்பா அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுங்களை வர சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணுங்க வந்துருவாங்க, எதுக்கு தெரியுமா, இங்க ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு செம்ம சூப்பரான பேச்சுலர் பாய் வரான், அவன் இன்னும் சிங்கிளா தான் இருக்கான், அவனை மட்டும் பொண்ணுங்க வளைச்சு போட்டாலும் ஏன்னா ஒருத்தினா லைஃபே செட்டில், அவன் சரியான பணக்காரன் தெரியுமா, அந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு அவன் தான், அவன்சமா இருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எவனா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. அவளுக்கு என்னன்னா அவன் கூட பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம். பாவம் ஹீரோயின் என்ன ஏதுன்னு தெரியாம ராவா ஏதோ சரக்கு எடுத்து அடிச்சிட்டா போல. ஐயோ இதை சீக்கிரமா குடிமா இல்லைன்னா தொண்டையெல்லாம் எரியும் அப்படின்னு இருக்காரு அவங்க அப்பா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து அந்த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் வராரு. வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ தான். மறுபடியும் இவனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்துறா. அவன் கண்ணிலேயே படாமல் ஒதுக்குப்புறமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தன் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களா, நானும் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் கம்பெனி கொடுக்கக்கூடாது அப்படின்னு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சிம்பிளாக, இல்லை சார் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இங்கே தான் அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறா. சும்மா நடிக்காதீங்க மேடம், அப்படியே உங்கள் பாய் ஃப்ரெண்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரெஸ்ட் ரூம்லேருந்து வர வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டேன், இப்போ என்னன்ற அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். இதுதான் சான்ஸு, ஹீரோயின் நோ சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை வேற பிடிச்சிடறான். படுபாவி, என்ன மாதிரி சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறான் பாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள செம்மையா திட்டிக்கிட்டு இருக்கா. உடனே அவனை பார்த்தோன்னே இவன் அலண்டுறான். ஐயோ சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சும்மா தான் இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வேக வேகமாக ஓடுறான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, எதுக்கு இடுப்பில் கை வச்சு பேசுகிற மாதிரி எதை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா அவனை பிடிச்சி ஒரு தள்ளும் போது அவள் கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே போய் விழுந்துடுறா. நீ என்னதான் என்னை விட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் பாரு, கடவுள் நம்ம 2 பேரையும் கிட்ட தான் எடுத்துட்டு வராரு, அது உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்றான். ஐயோ எனக்கு அதெல்லாம் புரியல, ஆளை விடுறா சாமி அப்படின்றா. அவங்க அப்பா வந்துடுறாரு. டே தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணுக்கிட்ட தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. ஆனால் அவருக்குமே தெரிஞ்சிடுச்சு இவன் தான் அந்த ஊர்லேயே இருக்கிற பணக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தடுக்கி விழ போனாங்க, நான் பிடிச்சேன், வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்ன உடனே இவரும் ஐயோ நான் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆவலாக இருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது தான் ஹீரோயினுக்கு அவன் தான் இவனா அப்படின்னு புரிய வருது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் இவங்க 2 பேர் மேலேயும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி இவங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. இவங்க அப்பா டவுட் பட்டு கேட்டுடுறாரு. இதை பாருங்க, இதுக்கு மேலே என்னால் மறைச்சி வச்சுலாம் பேச முடியாது, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ உடனே ஆமாம் அங்கிள் கரெக்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 2 பேருமே சிங்கிள்னு எனக்கு நல்லாவே தெரியும், பழகி பாருங்க, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான், பட் ஆனால் என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்துருக்கணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பயங்கர திமிருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எட்டி ஒதைக்கலாம் அப்படின்னு பார்க்குறா.
அவன் வேணும்னு லைட்டா காலை தட்டி விடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் விழ போறாளா, ஹீரோயின் விழ போறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை பிடிக்க போறான். சைனீஸ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி ஒரு சீன் நடக்கும் இல்லையா, அதே சீன் தான் இங்கேயும் நடக்குது. ஆன்ட்டிங்கெல்லாம் பாவம், ஐயோ இவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், என் பொண்ணை வேற வர சொல்லினேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. இவர் ஜாலியாக எழுந்துக்கிற மாதிரி தெரியல ஹீரோ. மரியாதையை தனியாக வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக கோவப்படுறா. ஆனால் ஹீரோவா அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் கேவலமா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறா. அந்த கிஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால தானே நீ என்னை தனியாக இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். ஏய் உனக்கு அறிவே இல்லையா, நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னென்ன வழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. இதை பாருமா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, அதை எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளோட லைஃப்பை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. இதுவே வந்து பையனுங்க பண்ணியிருந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் பேசுவீங்க? சின்ன வயசுல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையும் திருடினது நீ தான், அதே மாதிரி இப்போ செகண்ட் கிஸ்ஸையும் திருடினது நீ தான், ஆனால் இதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பிடி கிளாஸுக்கு போகாம பங்க் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்க்குற, யாருமே இல்லை, ஹீரோ மட்டும்தான் தனியாக இருக்கான். அவன் தூக்கத்தில் இருக்கான், அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி இவன் என்ன பண்ணுறான்னா கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. பார்த்தா இவன் தூங்கலாம் இல்லை, இவன் சும்மா தான் கண்ணை மூடி உட்காந்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு அவ கிஸ் பண்ண எல்லாமே நல்லாவே தெரியும். நானுமே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் சொல்ல தான் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்போல்லாம் வந்துட்டு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு கேவலப்படுத்திட்டு இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு என் மேலே உனக்கு உண்மையான காதல் ரொம்ப வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லி கோவப்படுறா ஹீரோயின். இது பாரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து உன் மேலே ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டேன், அந்த வயசில் எனக்கு என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியல, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணது உனக்கு எந்த அளவுக்கு வலியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு எனக்கு இப்போ புரியுது, ஏன்னா இப்போ நான் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறேன் இல்லையா, நீ எத்தனை வாட்டி வேணாலும் எனக்கு அந்த வலியை கொடு, எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் உன் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ என்னை காதலிக்கிற வரைக்கும் நான் திரும்பவும் திரும்பவும் உன்கிட்ட வந்து என் காதலை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். மற்ற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த பாதியில் விட்ட கிஸ்ஸை மட்டும் இப்போ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு வரா. ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு எட்டி ஒரு உத விடுறா. அவ்வளோதான், அடி பாவி, எனக்கு புத்திர பாக்கியமே போயிடும் போல இருக்கே அப்படின்னு கத்துறா. ஏண்டி ஒரு ஆளை உனக்கு என்னதான் பிடிக்கலனாலும் இந்த மாதிரி அடியெல்லாம் அடிக்கக்கூடாதுடி அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டா, உன்ன மாதிரி கேவலமான பொம்பளை பொறுக்கியெல்லாம் இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குற. ஹீரோ எப்படியெல்லாம் வந்து அவளை இன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த மாதிரி சீப்பான பொருள் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து தராதுன்னு எத்தனை வாட்டி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச்சை தூக்கி போடுறான். சாரி, அப்படின்னா கூட பரவாயில்ல, நீ வந்து உனக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லு, அது வேணா வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனாலும் அவன் வந்துட்டு செம்மையா பல்பு கொடுக்குறான். உனக்கு வெக்கமாவே இல்லையா, படிக்கிற டைம்ல படி, அதை விட்டுட்டு எதுக்கு ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இவ்வளோ அளவுக்கு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பின்னாடியே மன்னிச்சிருன்னு சுத்தினா செட் ஆகிடுமா, கண்டிப்பாக இவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு இவளுக்கு மறுபடியும் டென்ஷன் தான் ஆகுது. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட அங்கிளும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கல்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஹீரோயின் மட்டும் வரவே இல்லை. ஹீரோ, மாமா நான் நீ கூப்பிட்டேன்னு மரியாதைக்கு தான் வந்தேன், அவங்க வந்த உடனே நான் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் எங்கே வந்து ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவான், கிளம்ப மாட்டான் இல்லையா. 2 பேருமே செம்ம ஷாக்கில் இருக்காங்க. அதாவது ஹீரோவோட மாமா வந்து ரொம்ப நல்ல மாதிரி தான் தெரியுறாரு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும். அவர் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஃப்ரெண்டுக்காரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறி, இவன் தானே எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, நீ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா ஃப்ரெண்டுக்காரி. ஹீரோட அங்கிள் வந்துட்டு உனக்கு எப்பமா கல்யாணம் அப்படின்லாம் கேட்கும் போது, அதுவா சீக்கிரமே பண்ணிடலாம் தான் இருக்கார் எங்கள் அப்பா, லவ் எல்லாம் எனக்கு கிடையாது, எங்கள் அப்பா வீட்டோட ஒரு மருமகனாக தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேர பையன் தான், அதனால கண்டிப்பாக வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் அவன் போக முடியாது. ஸோ ஹீரோயின் வேணும்னே தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா சீக்கிரமே. ஹீரோயின் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தான் இருக்கா. அங்கே பார்த்தா எதிர் வீட்டில் கதவு திறக்குது. யாருடா இவன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான். நான் தான் இனிமேல் உன்னோட நெய்பர் அப்படின்னு சொல்கிறான். அட பாவி, எங்கே போனாலும் விட மாட்டியாடா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறா.
இதை பாரு, நானே உன்னை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு நீ நினைச்சிடாத. இன்ஃபேக்ட் எனக்கு நீ இங்கே இருக்க அப்படின்றது கூட தெரியாது. இப்போதான் தற்செயலாக நான் கதவை திறக்கும் போது தற்செயலாக நீ வர இப்போதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன கர்மம் பண்ணுறியோ பண்ணிக்கோ, நீ எங்கே இருக்கியோ இருந்துக்கோ, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. ஹீரோ அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி, மாமா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணு, தயவு செஞ்சு வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கோ, எவ்வளோ குழந்தை பெற்றுக்க முடியுமோ அவ்வளோ குழந்தை பெற்றுக்கோ, உன்னோட லவ்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கா, கண்டிப்பாக அவள் நிறைய குழந்தை பெற்றுக்க முடியும். நான் தான் ஒரே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் யாரும் பேசவே கூடாது, ஏன்னா நான் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ கடவுளே, இந்த அரைக்கிருக்கு பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே புரியலையே அப்படின்னு அவர் ஒன்றுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வரும்போது போகும்போதெல்லாம் வாசல்லையே நின்றுக்கிட்டு பாட்டு பாடுறது கிண்டல் பண்ணுறதுன்னு ஒரே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு எரிச்சலாக வருது. அவளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான். சும்மா கதவை தட்டி காப்பி தூள் கிடைக்குமா சக்கரை கிடைக்குமான்னு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது போல. அதனால வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், அவள் தான் வந்து இன்னும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, டேய் உனக்கு இன்னமும் வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணுன்றது கூட தெரியலடா, அதனால உனக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், தயவு செஞ்சு வந்து அவசரப்படாத, என் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப க்யூட்டு, கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த பொண்ணு விழுந்துருவா, நீ கவலையப்படாத அப்படின்னு அவங்க அம்மா வேற என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு நேரில் போகிறத அவாய்ட் பண்ணிட்டு அங்கங்கே அவள் போகிற இடத்துலலாம் ஜூஸை வாங்கி வைக்கிறது, ஸ்வீட்டை வாங்கி வைக்கிறது, டிஃபனை வாங்கி வைக்கிறதுன்னு ஒரே அராஜகம் பண்ணுறா. ஹீரோயினுக்கு அதை பார்க்க இப்போ அவளுக்கு சிரிப்பே வந்துடுது. இந்த கிளைண்ட் இருக்கார் இல்லையா, மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்காரு. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இப்போ தான் அவள் ஒரு போஸ்ட் போட்டிருக்கா, என்னன்னா வந்து என்னோட கிளைண்ட் கூட சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடி பாவி, உனக்கு நான் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சா நீ என்னன்னா யார் கூடயும் சாப்பிட போயிருக்கியா அப்படின்னு உடனே கிளம்பிடுறான். அவங்க போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஆஃபீஸ் ஆண்டே வந்துடுறாங்க. இவன் தான் விடவே மாட்டானே, எங்கே போனாலும் ஹீரோயினை எதுக்காக நீ அவன் கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லி சண்டைக்கே போயிடுறான். இதை பாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோயின் வந்து உன் மேலே எந்த ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டலைன்றது மட்டும் எனக்கு புரியுது. எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுவோம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டைரக்டாக ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோயின் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா, டைரக்டாகவே நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, நீங்கள் இதை டைரக்டாக என்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்றதும் எனக்கு சந்தோஷம் தான், நான் வந்து இதை யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே ஹீரோ திரும்பி பார்க்குறான், அடி பாவி அப்படின்னு. அவங்க 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவன் கத்திக்கிட்டு இருக்கான், அட பாவிங்களா, நடுவில் ஒருத்தன் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களா, நான் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். மறுபடியும் போனவனுங்க முழுசா போகாமல் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதாவது அந்த கிளைண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, போக்கே வாங்கிட்டு வரான் ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு. அதை விட்டுருவானா ஹீரோ, அவனுமே வேகமாக உள்ளே போந்துக்கிட்டு வரான். நான் யோசித்து சொல்கிறேன்னு தான் சொன்னேன், இவ்வளோ அவசரப்பட்டீங்கன்னா என்னால் முடியாது, தயவு செஞ்சு 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு காண்டா ஹீரோயினே அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே போக விட்டுருவானுங்களா என்ன, பின்னாடியே 2 பேருமே வரானுங்க. ஐயோ என்னை கொஞ்சம் தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கத்துற. அந்த நேரம்னு பார்த்து ஒரு கார் ஹீரோயின் மேலே மோதுற மாதிரி வந்துடுது. அப்போ டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை இழுத்துட்டு அவன் போய் முன்னாடி வந்துடுறான். ஹீரோயின் கண் எதிர்க்கே தான் வந்து ஹீரோவுக்கு நல்லாவே அடியெல்லாம் பட்டுடுது. இவளுமே துடிச்சு போயிடுறா. கையில் காலிலெல்லாம் வந்துட்டு ஹீரோவுக்கு கொஞ்சம் நல்லாவே அடிபட்டுது. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா தான் பேசியிருந்தான். ஹீரோயின் வரதை பார்த்த உடனே ஐயோ எம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அடே பைத்தியக்காரா, தயவு செஞ்சு நடிக்கிறத நிறுத்து, உனக்கு அவ்வளோ வலி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார் என் மேலே இடிக்கவே வரல, நீ சும்மா இருந்திருந்தீன்னா கூட அந்த கார் ஓரமாக போயிருப்பான். ஆனால் நீ தான் வந்துட்டு என்ன ஈர்த்து இந்த சைடு போட்டுட்டு கார் முன்னாடி போய் வேணும்னே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அன்புக்கு கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லை, கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் பேசுகிற. அது வந்து உன் மேலே இடிச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் பயந்து போய் தான் வந்து உன்னை இழுத்து போட்டுட்டு நான் போய் தெரியாமல் விழுந்துட்டேன். எனக்கு உண்மையாகவே தானே அடியெல்லாம் பட்டிருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் அதுக்கு என்ன தான் பண்ணணுங்கிற, இல்லை ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டுக்கு இது தெரிய வேணாம்னு சொல்லிட்டேன், தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், என்னை சும்மாவே விட மாட்டாங்க, அதனால என்னை பார்த்துக்க மட்டும் ஆள் இல்லை, கொஞ்சம் நீ என்னை பார்த்துக்க முடியுமா, உன்னை காப்பாற்ற தானே நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காட்டுறான். என்னவா இருந்தாலும் ஹீரோயினுக்காக தான் வந்துட்டு அவன் அடிபட்டுட்டான் இல்லையா, அதனால அந்த ஒரு கஷ்டம் இருக்கும்ல. அவளுமே வந்து சரி பார்த்து தொலைகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா.
ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் தான் வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. நேராக வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. டேய் அறிவே இல்லையாடா போடா இங்கிருந்து அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறான். ஆமா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சாம்மா, தங்கச்சிம்மா நீயே கொஞ்சம் இவனை பார்த்துக்கோமா, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் அங்கேருந்து போயிடுறான். இவனும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி உலகமாக நடிகை மாதிரி ஐயோ கால் வலிக்குதே கை வலிக்குதே அப்படின்னுட்டு இருக்கான். ஹீரோக்கா அப்படியே பயங்கர சந்தோஷம், ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்துட்டோன்ட்டு. என் அப்பார்ட்மெண்ட் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கு, அதனால நீ இங்க தான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாலே படுத்துக்க சொல்றா. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வேணும், சோறு வேணும், அது வேணும், இது வேணும்னு டார்ச்சர் பண்றான் இவன். இது பாரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ உன் லிமிட்டை மீறி போயிட்டு இருக்க பாத்துக்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீ என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை தூக்கி வெளில கடாசிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஜஸ்ட் நான் ஒரு பேஷண்ட் தானே, அதுக்காவது இறக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலாக நான் குளிக்கணும், கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கடைசியாக ஹீரோயின் அவ்வளோதான் கத்திய கையில் எடுத்துட்டா. நம்மளோட கவர்ச்சிக்கு உலகத்தில் மயங்காத பொண்ணு எதுனா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அப்படியே அவரோட கவர்ச்சியை காட்டிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எதோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பு தான் வருது. டேய் தயவு செஞ்சு சும்மா இரு, உண்மையாகவே நான் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், இருந்தாலும் வேறு வழி இல்லை சொல்கிறேன், எனக்கு உன்னை பார்த்தா எதுவும் தோணலை, ப்ளீஸ் நீ என்னோட டைப் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி ஒரு கட்டழகுக்கு மயங்காத ஒரு பொண்ணு கூட இருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னமும் விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பாரு உன்னோட அப்பார்ட்மெண்ட் எதிர்க்கையே தான் இருக்கு, இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதனா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் கவலையே படாம உன்னை வெளில தூக்கி போட்டுடுவேன், அதுக்கப்புறம் நீயே உன்னை தனியா பாத்துக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா இன்னும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீ பண்ணிடவே கூடாது, புரியுதா, ரொம்ப கேவலமா இருக்க நீ பாக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவை கரெக்ட் பண்ணுறது. எப்படியாவது வந்துட்டு அவரை கரெக்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக பொண்ணு தானா பின்னாடி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு இவன் நிறையவே வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்குறான். அவங்க அப்பாவும் பயங்கர சந்தோஷமாயிடுறாரு இந்த விஷயத்தில். அப்போ தான் பேச்சுவாக்கில் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊரில் தான் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், எதுக்காக இங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பதான் அவங்க அப்பா வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அதாவது என் பொண்ணு ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவன் இன்சல்ட் பண்ணிட்டான், அதனால அவன் மன உளைச்சல்ல இருந்தா நாங்க வேற ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு. இப்பதான் இவனுக்கு புரியுது, ஐயோ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானா, அதனாலதான் அவ சொல்லாம கொள்ளாம கூட ஊரை விட்டு போயிருக்காளா அப்படின்னு தோணுது. என் பொண்ணு அவனோட பேரையே சொல்ல மாட்டான், அவன் பேர் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் அந்த ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் ஒரே ஒரு வருஷம் தான் அந்த ஸ்கூல்ல படிச்சேன், அதனால பெருசா எனக்கு யாரை பத்தியும் தெரியாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஐயோ இப்படி நம்ம சிக்கிட்டோமே, இவருக்குமே இப்போ வந்து பேசிக்கலி நம்மளை ரொம்ப பிடிக்காது, நம்ம மேலே கொலை வெறியில் இருக்காரு, நான் தான் அந்த பையன்னு தெரிஞ்சதுன்னா சும்மாவே விட மாட்டார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பயமாகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா கூட எதுக்காக நீ இத்தனை பிஸ்னஸ் சைன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஆமாம் அன்னைக்கு நீ தானே வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், அவரோட கம்பெனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிஸ்னஸ் வேணும், அந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு என்னோட கம்பெனி கொடுக்குது, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னது வீட்டோட மாப்பிள்ளை நீ வரப்போறியா, உன்னை கல்யாணம் பண்ணி போறேன்னு யாரா சொன்னா அப்படின்னு கோவப்படுறா. இதுக்கு மேலேயும் வந்துட்டு எங்கள் அப்பாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிஸ்னஸ் மேலே பிஸ்னஸ் நீ கொடுத்துட்டு இருந்த, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, நான் என்னதாம்மா பண்ணுறது, நான் எல்லாம் நல்லதுன்னு நினச்சி தான் பண்ணுறேன், நீ என்னத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு வந்து பில்லியன் கணக்கான ஒர்த்தான நான் ஒரு பிஸ்னஸை தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் அதை நீயும் நானும் தானே பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு அவளோட காஃபி ஷாப்ல இருக்கா. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனார் இல்லையா, அவனும் அவனோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. எதுக்காகனா இவங்க அப்பாவுக்கு தான் இப்போ வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அதனால என் பையன் முதல்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டேன்னு சொன்னாலம்மா, இப்போ வந்து வீட்டோட மாப்பிள்ளையா ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு நல்லாவே புரியுது நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி. தயவு செஞ்சு நீங்களே இங்கேருந்து போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், எங்கள் அப்பா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பாவை எந்த
அந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயினோட ஸ்டாஃப் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்து அந்த கிளீனிங் ஸ்டிக்கை எடுத்துட்டு நான் இந்த குப்பை எல்லாத்தையும் வெளில தள்ளிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்றா. பணம் வந்ததுக்கு அப்புறமா அப்பாவும் பொண்ணு ஆளை மாறிட்டீங்க, ரொம்ப பண்ணிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே அங்க இருந்து அவங்க போயிடுறாங்க 2 பேரும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது ஹீரோ வந்து அப்படியே ஜாலியா போன் பேசிக்கிட்டு இருக்கான் உடஞ்ச கையில வச்சுக்கிட்டு. அப்பனா அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிதானே அப்படின்னு கேக்குறா. இல்ல ஃபுல்லா சரியாகல, லைட்டா சும்மா அப்படியே மூவ் பண்ற அளவு மட்டும்தான் என் கை முடியுது, மற்றபடி நிறையெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது என்னால அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் முறைச்சிட்டு பெருசா எதுவும் சொல்லல. அவ வந்து அப்செட்டா இருக்கா போல இருக்கு. சைலண்டா அங்கிருந்து போயிடுறா. என்ன இவ ஒண்ணுமே சொல்லியே, ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறான். மறுநாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவை பாக்குறான். அவர்கிட்ட வந்துட்டு இல்ல சார், நீங்க அன்னைக்கு டேட் பண்றோம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. உண்மை என்னன்னா நாங்க 2 பேரும் டேட் எல்லாம் பண்ணல. எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவ வந்து இன்னும் என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டல, பதிலும் சொல்லல அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம சிங்கிள் பேரண்டா நானே தான் என் பொண்ணை வளர்த்தேன். பையனுங்களை வளர்க்குற மாதிரி என் பொண்ணை வளர்த்துட்டனோ என்னவோ தெரியல. அவளுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே லவ், பாய் ஃப்ரெண்டு அது இதுன்னு எதுவுமே ஒழுங்காக செட் ஆனதே கிடையாது. அது என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம், என்னோட வளர்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப முன்கோவம் வரும், பயங்கரமாக கோவப்படுவா. மற்றபடி அவகிட்ட எந்த குறையும் சொல்கிறதுக்கே கிடையாது அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்குறான். இதை பாருப்பா, என் சைட்லேருந்து நோ கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், என் பொண்ணோட முடிவு தான் என்னோட முடிவு. நீ என் பொண்ணை சம்மதிக்க வச்சுட்டீங்கன்னா எனக்கு உன் மேலே எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் கிடையாது, நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட தாத்தா கால் பண்ணி ஹீரோ கிட்ட மரியாதையாக வந்து ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வந்தே ஆகணும், அங்கே வந்து ஒரு பொண்ணு நான் பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவா முடியவே முடியாது, நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசினா இல்லையா, அதுல வந்து ஹீரோயினை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். அவளுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு ஹீரோயின் வர்றதுக்குள்ளேயே அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி எல்லாம் வச்சுட்டான். இவனுக்கு தான் காரமே பிடிக்காது, காரமே சாப்பிட முடியாது, எப்படி இவன் காரம்லாம் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் என்ன பண்ணுறது, வீட்டோட மாப்பிள்ளையே வந்தால் அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் காரமாக தான் இருக்கும் சாப்பாடு, இப்பயே நான் பழகினா தானே அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவன் என்னடா நம்ம மேலே இவ்வளோ ஆசையாக இருக்கானா இல்லை உண்மையாகவே நடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி இவளுக்கு குழப்பமாக இருக்குது. மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு பிரிக்கிறதுக்கு போகிறாங்க. கட்டை பிரிச்சுட்டு டாக்டர் நல்லா ஆயிடுச்சுப்பா, தாராளமாக நீ கட்ட தேவையில்ல, நீ பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னும் போது ஹீரோக்கு ஷாக்கு. ஐயோ என்னது நல்லா ஆயிடுச்சா, இவ்வளோ சீக்கிரமா சார், அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர. என்னாச்சு எல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அப்படியெல்லாம் இல்லை, இன்னும் ஒரு 1 2 3 4 5 6 நாளுக்கு வந்துட்டு இன்னும் சரியா நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்றான். இல்லையே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு டாக்டர் சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரன் டாக்டர் ஐயோ இன்னொரு பேஷண்ட், முக்கியமான பேஷண்ட் நான் தான், வாங்கலாம் கொஞ்சம் வெளில போய் முக்கியமா பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் கூட்டிட்டு போயிடுறான். இன்னும் 6 நாளுக்கு என் தலைவிதி என்ன பண்றது, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா இவன் என்ன சேட்டை பண்றான் பாருங்க. என்னவோ உண்மையாவே நடக்க முடியாத மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து இந்த கிளைண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்துடுறாரு. தற்செயலாம் 2 பேரும் மீட் பண்ண உடனே எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லி நலம் விசாரிச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் வயிற்றுச்சல் ஆயிடுது. இவன் வேற சக்காலத்தை எங்க போனாலும் வந்துடுறான், இவனுக்கு எப்படிதான் நம்ம போற இடம்லாம் தெரியுதுன்னே தெரியலையேன்ற மாதிரி கடுப்பாயிடுறான் ஹீரோ. அப்பதான் இவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப பிஸ்னஸை பத்தி மும்முரமா வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு காலெல்லாம் மறுத்து போயிடுச்சு, என்னால் நிற்க முடியல நடக்க முடியல, வா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆச்சு, நான் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக கொஞ்ச நாள்லேயே எழுந்து நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு சின்னதாக ஏதோ ஒரு ஏர்லைன் கிராக்கோ ஏதோ தானே சொன்னாங்க, அதை வந்து இவ்வளோ நாள் உங்களால் நடக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஹீரோவை நக்கல் அடிக்கிறான். அட பாவி போட்டு கொடுத்துருவான் போல இருக்கேன்னு கடுப்பாகுது ஹீரோக்கு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நீ இங்கேயே இரு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. அப்படி என்னவா இருக்கும், அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க கஷ்டப்பட்டு. அப்பதான் வந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரே ஒரு டேட் கொடுக்க முடியுமா, நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான் போச்சு, உண்மையாவே உன்னை காட்டிலாம் அவன் ரொம்ப பெட்டரா இருக்கான்டா, கண்டிப்பா அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டுக்கார வேற ஊசி பேத்துறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்லிடுறா அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு எனக்கு டேட் பண்ற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா நீங்களும் நானும் எப்பனாலுமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஹீரோக்கு வந்துட்டு வயிறெல்லாம் எரியுது. அட பாவிங்களா
சொல்கிறாங்களா, எனக்கு டென்ஷன் ஆக்கி எனக்கு வயிறு எரிச்சல்ல காதில் மூக்கெல்லாம் புகை வர்றது மட்டும் இல்லாமல் கால் வலின்னு வந்தேன்டா, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர வச்சிருவீங்களோ அப்படின்ற மாதிரி பாவமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். இதில் உச்சக்கட்ட காமெடி என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் திரும்பி வரும்போது கால் தடிக்கி கீழே விழ போறல, அப்போ அந்த கிளைண்ட் இருக்கான் இல்லையா, அவன் போய் பிடிக்கிறான். ஐயோ அவன் யாரை பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா பதட்டத்தில் அவன் வச்சிருக்க ஸ்டிக்கர் கடாசிட்டு வேகமாக போய் ஹீரோயினை பிடிச்சிடறான். அடே அவளை தொடாதரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவன் சைடு வேற இழுத்துக்கிறான். ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஸ்லோ மோஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஷாக்ல உங்களுக்கு கால் சரியாயிடுச்சு போல இருக்கே, ஐயாச்சாமி இன்னைக்கு இந்த பிட்டு போதுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் அங்கிருந்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஐயோ இல்லம்மா, ஆக்சுவலா வந்துட்டு உனக்கு ஏதோ அடிபட்டுருமோன்ற பயத்துல இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி எமோஷனல்ல ஓடி வந்துட்டேம்மா, மற்றபடி எனக்கு கால் முடியலம்மா, ரொம்ப வலிக்குது, என்ன கை தாங்கல கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு டிராமாவை ஸ்டார்ட் பண்றான். கடுப்பாயிடுறா ஹீரோயின். அப்பனா உனக்கு பெரிய லெவல்ல எந்த ஒரு அடியும் கிடையாது, இவ்வளவு நாளும் என்னை ஏமாத்தி என்கிட்ட வந்து போய் சொல்லி இவ்வளவு நாளும் என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னை வேலை வாங்கிக்கிட்டு இருந்த கரெக்டா, நான் போனதுக்கு அப்புறமா தனியா உட்காந்து சிரிச்சிருப்பேன் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்மையா கடுப்பாயிடுறால. இனிமே வீட்டு பக்கம் வந்த மவனே உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஐயோ சே என்னடா எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சேன்னு டென்ஷனு. டே மச்சான் சுத்தமாக நம்ம மானம் போயிடுச்சாடா, எல்லாரும் பார்த்துட்டாங்களா அப்படின்னும் போது இல்லைடா மச்சான் நிறைய பேர்லாம் பார்க்கல, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு 100 பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரையும் வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. தாத்தா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அப்போ தான் இவன் சொல்கிறான், நான் வேற பொண்ணு லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணி பண்ணும் போது சரி ஓகே அவளையாவது வீட்டுக்கு கூட்டினு வாடா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அவள் எனக்கு ஓகே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அட பாவி நீ எல்லாம் விளங்க மாட்டடா, உருப்படவே மாட்டேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இனிமேல் பிஸ்னஸை மாமா தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நான் அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடலான்னு இருக்கேன்னும் போது தாத்தா அவ்வளோதான், அட பாவி அவள் இன்னும் உனக்கு ஒத்துக்கவே இல்லை, நீ வீட்டோட மாப்பிள்ளையா அவளான்ற வரைக்கும் கற்பனை பண்ணிட்டியாடா, ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தம்பி இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு இப்ப இருக்கிறதே நீ ஒரு தந்தாண்டா, அப்ப நம்ம குடும்பத்தோட மருமகன் நம்ம வீட்டுக்கு வரணும், அதை விட்டுட்டு நீ அவ வீட்டுக்கு போறன்ற என்னடா நீ பேசுற அப்படின்னு அவங்க அம்மா புலம்புறாங்க ஒரு சைடு. இவனுக்கா என்ன சொல்றது, யாரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே புரியல. அவங்க மாமா எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதோட ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர பார்த்தா ஹீரோ வாசல்லே நின்றுட்டு இருக்கான். எதுக்கடா இங்கேயே நின்றுட்டு இருக்க அப்படின்னும் போது இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் பார்ட்டி போனேன், குடித்தேன், என்னோட டோர் லாக்கோட நம்பர் என்னன்னு மறந்து போயிட்டேன், அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் உன் கூட தங்கிக்கிட்டுமா உன்னோட வீட்டில் அப்படின்னு சொல்லி சீனை போடுறான். கண்டிப்பா இன்னொரு வாட்டி கிட்ட போய் சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு நினைச்சேன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு கோவமா ஹீரோயின் உள்ள போயிடுறா. நடுராத்திரி ஆயிடுது. இவளுக்கு டவுட்டால போய் கதவை திறந்து பார்த்தா அவன் அங்கேயே வாசல்லையே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் என்னோட வீட்டில் நீ தங்கணும் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் தரணும், ரெண்ட் பரவாயில்லையா அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறான். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அப்படியே வந்துட்டு செவுத்து பக்கமா பிளாக் பண்ணி நிறுத்தி கிஸ் பண்ற மாதிரி கிட்டையா போறான். ஆனா கிஸ் பண்ணவே இல்லை. அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா நீ எப்பயுமே வாயை திறந்து போய் மட்டும்தான் சொல்ற, ஆனா உன்னோட பாடி வந்து காட்டி கொடுத்துடுது, உன்னோட மைண்டை மீறியும் உன்னோட உடம்பு காட்டி கொடுத்துடுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். மேபி கரெக்ட் தான் நீ சொல்றது கூட, எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறது தான் இருக்கும், ஆனா அது நீயா இருக்காது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனுக்கு இன்னும் அதெல்லாம் கேட்டு கடுப்பு தான் ஆகுது. 2 பேருமே வந்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு வாட்டியும் குடிக்கும் போது ஒருத்தவங்க கேள்வி கேட்கணும், அதுக்கு உண்மையை மட்டும்தான் இன்னொருத்தவங்க சொல்லணும். சரி ஓகே நீ வந்துட்டு என்னை எதுக்காக விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா அதுதான் நீ வந்து என்னை இவ்வளோ கேவலமா பேசின இல்லையா, அதை நான் கேட்டுட்டேன், அதனாலதான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பெல்லாம் என்னை துரத்திட்டு இப்போ எதுக்குடா நீ வந்து விழுந்து என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் முதல்லேருந்தே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், பட் ஆனால் முதல்லேருந்தே நான் வந்து ஊதாரியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. அப்போ நான் லவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னமும் சேர்த்து என்னை வச்சு செஞ்சுருப்பாங்க, ஃபாரின்கே அனுப்பிவிட்டுருப்பாங்க படிக்க வைக்கிறதுக்கு, அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணேன், மற்றபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீ இப்போ தானே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற, அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நீ ஃபர்ஸ்ட் எழுதி
எழுதின லவ் லெட்டரை இன்னமும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுல அவ என்ன எழுதினாலோ அதை ஒரு வார்த்தை விடாம சொல்றான். நான் இதை எப்பவுமே வந்து படிச்சு பார்ப்பேன், உன்னை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, 6 மாசம் உனக்கு, அந்த நாளுக்குள்ள நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்ணதும் தப்பு கிடையாது, நான் எடுத்த முடிவும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்றா. அவனுக்கு அதே போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ்வளவுதான், உடனே இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரன்ற மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுநாள் காலையில ஹீரோயினோட அப்பா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா பண்ற, சீக்கிரம் தரமானு பிடிச்சி ஒரு தள்ளிடுறா. ஐயோ சீக்கிரம் போய் ஒளிடா, இல்லைன்னா மானமே போயிடும் அப்படின்னு சொல்றா. இவனும் போயிட்டு சோஃபாக்கு பின்னாடி ஒளிச்சிக்கிறான். இவளும் எப்படியோ வந்து அவன் தலைலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. ஆனாலும் அவர் வந்து இன்னைக்கு எங்கேயே தங்கலாடுற பிளான்ல வந்திருக்காரு போல. இவ எப்படியாவது அவரை துரத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவருமே பொண்ணு கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு. அதாவது ஹீரோ வந்து பெர்மிஷன் கேட்டா உன்னை லவ் பண்றதுக்கு என்கிட்ட அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலிமா, உனக்கு பிடிச்சிருந்தாதான், ஆனா இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது, நீ கவலைப்படாத, உன்னோட முடிவு எதா இருந்தாலும் அப்பா ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை வீட்டை விட்டு துரத்துறா. எப்படியோ ஹீரோக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல்ல நீ லவ் பண்ண பையன் நான் தான் அப்படின்னு சொல்லி மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சதுன்னா என் மான மரியாதைலாம் போயிடும், என்ன கேவலமா நினைப்பாரு அப்படின்னு நினைக்கிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு போயிட்டு அவ சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா. அதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இப்போதான் வந்திருக்கு ரிசல்ட்டு. அதை பார்த்தா தான் தெரியுது இவளோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட்டில். அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து 2 நாளாக ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூம் கதவை தட்டி தட்டி பார்க்குறான். அவள் கதவையே திறக்க மாட்றா. விடாமல் கால் பண்ணி பார்க்குறான். ஃபோனும் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்றா. ஹீரோவை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறா. அதே நேரத்துக்கு அவனும் அங்கேருந்து விட்டுட்டு போகிற மாதிரி தெரியல. விடாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். சரி வேறு வழியே இல்லை, நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கதவு திறந்துட்டு வந்துடுறா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, நானும் வந்து ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து சுத்தமாக நமக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, என்னோட பயத்தோடு இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அடியே ஒரு நாள் கூட ஆகலடி நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறான். எப்போவுமே வந்து உன்னோட முடிவை தான் வந்து உங்க அப்பா வந்து எப்பயும் மதிப்பேன்னு சொன்னாரு, அதே மாதிரி நானும் உன்னோட முடிவை மதிக்கிறேன், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை மறந்துட்டு வேற ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு மட்டும் நினைக்காத, உனக்காக தான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பெரிய ஃபேமிலி கண்டிப்பா வாரிசு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, நம்ம எதுக்கு அவனோட லைஃபை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. ஹீரோ பயங்கரமா குடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் வந்து என்னதான் நடந்ததுடா, சண்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்கும் போது எதுவுமே நடக்கலடா, ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பேசும்போது டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டியாமான்னு சொன்னாரு, எனக்கு அதுதான் ஏதோ டவுட்டா இருக்கு, எனக்காக அதை பத்தி விசாரிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். மறுநாளே வந்துட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்னன்றதை கேட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்ற விஷயம் இவனுக்கும் தெரிஞ்சிடுது. நேரா ஹீரோயினை பார்க்கறதுக்கு போயிடுறான். இதை பாரு, என்னை இவ்வளோ கேவலமா நீ நினைச்சிட்டியா, எனக்கு நீ தான் முக்கியம், குழந்தையே இல்லாத லைஃபை கூட நம்ம வாழ்ந்துடலாம், என்னால் வாழ்ந்துட முடியும், ஆனால் நீ இல்லாத லைஃப் என்னால் வாழவே முடியாது அப்படின்னும் போது உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறா. அப்போவுமே ஹீரோயின் வந்து வேணான்னு தான் சொல்கிறா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க, இது நான் வந்து அவங்க எல்லாருக்கும் பண்ணுற துரோகம் ஆகிடும் அப்படின்னும் போது, நீ என்னை ஏமாற்றி விட்டுட்டு போன அப்படின்னா தான் நீ எனக்கு பண்ணுற துரோகம் ஆகிடும் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதோட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. திடீர்னு வந்து ஹீரோட அம்மா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவளுமே வந்து பேசுறதுக்காக வரா. என் பையனை விட்டுறாதம்மா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அவன் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னானா அப்படின்னும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டான். எங்களுக்கு சம்மதம் தான், தயவு செஞ்சு வந்துட்டு உங்களோட லைஃபுக்கு எடுத்துக்காதீங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, மேபி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு கூட கடவுள் அருள் புரியலாம் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருக்கான். அவன் போனை பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டு வந்து எதிர்க்க இருக்க வண்டியில மோதிடுறான். இப்பதான் விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் இங்க வரா. பார்த்தா வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா, இவன் கோமால இருக்கான் இப்போதைக்கு. அவன் எப்போ வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறானோ அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க.
ஹீரோயினா பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இந்த வார்த்தையை கேட்டும் நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது, அதனாலதான் கடவுள் என்னை எழுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்துக்கிறான். நீ எழுந்துட்ட இல்லையா, எனக்கு அதே போதும், கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. அடுத்தபடியா வந்துட்டு இந்த குழந்தைக்கு தம்பியோ தங்கச்சோ வேணும்ல, அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஸோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.